முக்கிய செய்தி ஐபிஎல் இறுதிப் போட்டி பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு 156 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன்கள் மட்டுமே எடுத்தது. சாய் சுதர்ஷன் 12 பந்துகளில் 12 ரன்களும், சுப்மன் கில் 8 பந்துகளில் 10 ரன்களும், நிஷாத் சிந்து 18 பந்துகளில் 20 ரன்களும் என சொற்ப ரன்கள் எடுத்தனர். வாஷிங்டன் சுந்தர் மட்டுமே அதிகபட்ச ஸ்கோராக 37 பந்துகளில் 50 ரன்களை எடுத்து பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். பெங்களூரு அணி சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தியிருந்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். புவனேஸ்வர் குமார் மற்றும் ஜோஸ் ஹேசல்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். பெங்களூரு அணி 156 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது முறையாக ஐபிஎல் கோப்பையை முத்தமிடுமா ஆர்சிபி என்ற எதிர்பார்ப்பு பெருமளவில் ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. முக்கிய செய்தியை பார்க்கிறோம். ஐபிஎல் இறுதிப் போட்டி பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு 156 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. குஜராத் டைட்டன்ஸ் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 155 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. இந்நிலையில் சாய் சுதர்ஷன் 12 ரன்களும், சுப்மன் கில் 10 ரன்களும், நிஷாந்த் சிந்து 20 ரன்களும் என சொற்ப ரன்களையே எடுத்திருந்தார்கள். வாஷிங்டன் சுந்தர் மட்டுமே அதிகபட்ச ஸ்கோராக 37 பந்துகளில் 50 ரன்களை எடுத்து பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். பெங்களூரு அணி சிறப்பான பந்துவீச்சை வெளிப்படுத்தியிருந்தது. ரஷீத் சலாம் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். புவனேஷ்குமார் மற்றும் ஜோஷ் ஹேசல்வுட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். பெங்களூரு அணி 156 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது முறையாக ஐபிஎல் கோப்பையை முத்தமிடுமா ஆர்சிபி என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது.